தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறை வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் விகிதம் 3 முதல் 5 விழுக்காடு என்ற அளவிலேயே இருப்பதாக எவிடன்ஸ் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளில் தண்டனை விகிதம் 3 விழுக்காடு முதல் 5 விழுக்காடு வரை மட்டுமே உள்ளது என எவிடன்ஸ் என்ற அரசு சாரா நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த அமைப்பு 2019ஆம் ஆண்டு தொடங்கி 6 ஆண்டுகளில் 26 மாவட்டங்களில் நடைபெற்ற 90 பாலியல் வன்முறை வழக்குகளை ஆய்வு செய்தது. இவற்றில் 3 வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். 69 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. 13 வழக்குகள் இன்னும் காவல்துறை விசாரணையில் உள்ளன. 4 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த 90 வழக்குகளில் ஆய்வு செய்யப்பட்ட வழக்குகளில் 98 விழுக்காடு வழக்குகளில் குற்றப்பத்திரிகை உரிய காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்யப்படவில்லை என்று எவிடன்ஸ் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் கதிர் கூறியுள்ளார். SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்கும் உள்ள காலக்கெடுவை காவல்துறை மற்றும் நீதிமன்றங்கள் பின்பற்றுவதில்லை. சில வழக்குகளில் 5 வருடங்கள் ஆகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகளில் சம்பவம் நடந்த தேதியிலிருந்து குறைந்தபட்சம் 5 மாதங்கள் முதல் அதிகபட்சம் 8 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கதிர் வலியுறுத்தியுள்ளார்.